சென்னை வாடகரத்தில் அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் பொதுக்குழு செயற்குழு கூட்டம் இன்று கூடுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் நேரலையில் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், இந்த கூட்டத்தில் என்னென்ன முக்கிய விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட இருக்கிறது? விவரங்கள் என்ன? அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் வானகரத்தில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் தொடங்க இருக்கிறது. இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அதிமுகவில் பார்க்கப்படுவது பொதுக்குழு கூட்டம். ஒவ்வொரு ஆண்டுமே இந்த பொதுக்குழு கூட்டம் நடத்தப்படுவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அது தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கப்படும். இந்த தீர்மானத்தை பொறுத்தவரைக்கும் இன்றைய பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அதே நேரத்தில் இந்த பொதுக்குழு கூட்டத்தை பொறுத்தவரைக்குமே தொடர்ச்சியாக இறந்தவர்களுக்கு மறைந்தவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் என்பது நிறைவேற்றப்படும். அதனைத் தொடர்ந்து பல்வேறு தமிழக அரசை கண்டித்து மத்திய அரசை கண்டித்து பல்வேறு தீர்மானங்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் ஒரு வருட காலங்களில் சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறது தமிழகம். அதற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். கூட்டணி உள்ளிட்ட பல்வேறு முடிவுகள் எடுப்பதற்கான உரிமை எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்கப்படும் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த பொதுக்குழு கூட்டத்தை பொறுத்தவரைக்குமே கடந்த கால பொதுக்குழு கூட்டத்தில் இல்லாத ஒரு முக்கியத்துவத்தை பெற்றிருக்கிறது. அநேக கெடுபிடிகள் இங்கு இருக்கிறது. ஊடகத்தினருக்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஊடகத்தினர் உள்ளே வர வேண்டாம் என்று பாதுகாவலர்கள் பவுன்சர்கள் வைத்து தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். வெளியிலேயே வளாகத்திற்கு, அதாவது திருமண மண்டபத்திற்கு வெளியவே நம்ம நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். உள்ளே விஷுவல் எடுப்பதற்கான அந்த ஒளிப்பதிவு செய்வதற்கான அந்த மறுப்பு என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் வரக்கூடியவர்கள் ஒவ்வொருவருமாக அவர்கள் அந்த அட்டை வைத்திருந்தால் அதிமுக தலைமை அலுவலகத்திலிருந்து பொதுக்குழுவில் பங்கேற்பதற்கான அந்த கடிதம் என்பது அனுப்பப்பட்டிருக்கும். அந்த கடிதத்தை அவர்கள் காண்பித்தால் மட்டுமே அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அங்கு என்ன நடக்கிறது என்பதை தெரியாத அளவிற்கு, ஊடகத்தின் மூலமாக தெரியாத அளவிற்கு பலத்த பாதுகாப்புடன் தனியார் பவுன்சலர்கள் வைத்து இந்த பொதுக்குழு என்பது நடக்க இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ராஜலட்சுமி, அதிமுகவின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் இன்னும் சில மணி நேரங்களில் தொடங்க இருக்கிறது. தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.